மச்சான் வாங்க மச்சான். வா மச்சி உள்ள போ. மச்சான் அவரியோடா. ஃபைன் ஃபைன் யா. ஏய் இவனை புடிச்சு கொண்டு வரதுக்குள்ள விடிஞ்சு போயிடுச்சுடா. 11 மணிக்கு வரேன்னு சொன்னேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, யார் கேண்டிடேட்? பாஸுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம். யாரு? ஏய் தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாதுடா, அது ஒரு திமிரு பிடிச்ச கேண்டிடேட். அவகிட்ட யார் ஃபர்ஸ்ட் மேட்டர் முடிக்கிறது? வழக்கமா நீ தானே ஃபர்ஸ்ட். ஆமா போயிட்டு வா. இவ எனக்கு வேண்டாம்டா, நீங்க முடிங்க. டேய் என்னடா நான் போயிட்டு இவனை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள மேட்டரை முடிச்சிட்டியா? ச்சே, எனக்கு பிடிக்காதவங்க கூட கொஞ்சிறது கூட எனக்கு பிடிக்காதுடா. அப்படின்னா நான் போட்டுமா? போ போ. மச்சி ஆல் தி பெஸ்டா. வரே. அடுத்து நீங்க தான்டா, தயாரா இருக்க. என்ன பாஸ், இந்த பொண்ணு விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருக்க? எனி ப்ராப்ளம்? ஆமாண்டா. வாட் ப்ராப்ளம்? இவளை முடிச்ச பின்னாடி இவளை சமைச்சு சாப்பிடலாம் போல இருக்கு மச்சான். என்னடா சொல்ற? ஏய் என்னடா வர வர உன் டேஸ்டே மாறி போச்சு. என்ன மாறிச்சு? ஒரே கேனிபல் வாசனை வருது. ஏய் என்னடாச்சு? அவளுக்கு என்னடா? அவ செத்துட்டாடா. செத்துட்டாளா? அஜந்தா ஓவியம் மாதிரி அழகா இருக்கா. தொடலான்னு பார்த்தா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிட்டாளடா. எனக்குன்னு வரும்போது தானே இப்படி ஆகணும். அளவுக்கு அதிகமான செடேட்டிவ் டோஸ் தான் வேலையை காட்டிடுச்சு, அதனாலதான் செத்துட்டா. அடுத்து என்ன பண்ணலாம்? முதல்ல அவ புருஷனுக்கு தெரியாம பணத்தை டிஸ்போஸ் பண்ணணும். ஏய் அவன் வந்தா என்னடா சொல்லுவ? நான் போய் பாக்குறேன். நீங்க கேட்ட மாதிரியே எல்லா டீடைல்ஸையும் நான் கொடுத்துட்டேன். இவங்க 2 பேர் கல்யாணம் எப்பன்னு சொன்னீங்கன்னா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். திலீப், இதுல நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கா? இந்த பொண்ணு மேல்வாரி குப்பத்துல கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுக்கான ஒரு ப்ரூஃபா பர்த் சர்டிபிகேட் இருக்கு. அது எதுக்கு? நான் நாக்கு வலிக்கிறதுக்கா? டாக்டர், she is pregnant ன்னு ரிப்போர்ட் இருக்கா உங்ககிட்ட? I didn't say that she is pregnant. பின்ன எந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை என் தம்பி தலையில கட்டி வைக்கிறதுக்கு துடிக்கிறீங்க? என்ன டாக்டர், நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? என்ன நான் கேட்ட ரிப்போர்ட்ஸை நீங்க கொண்டு வராம நீங்க வேற எதையோ கொண்டு வந்து காட்டி கல்யாணத்தை பத்தி பேசினா எனக்கு கோபம் வராதா என்ன? நீங்க என்ன பர்టిక్యులர் ரிப்போர்ட் கேட்டீங்க? அண்ணன் கேக்குறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா நீங்களாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். மேகலைய என்னோட சேர்ந்து கெடுத்த அந்த 3 பேரோட அக்செப்டன்ஸ் லெட்டர் வேணும்னு கேட்டாரு. என்ன விளையாடுறீங்களா? இதுல என்ன விளையாட்டு இருக்கு? எந்த குற்றவாளி தான் பண்ண குற்றத்தை அக்செப்ட் பண்ணி எழுதி தருவா? அவங்கள தர சொல்லுங்க. என் தம்பிய உங்க மாதிரி தங்கச்சிக்கு கட்டி தரேன்னு தான் நான் சொன்னேன். டாக்டர், நீங்க இந்த மாதிரி இன்டீசென்ட்டா என்கிட்ட பிஹேவ் பண்ணா நான் மெடிக்கல் கவுன்சில்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னன்னு பண்ணுவீங்க? அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தாராளமா பண்ணுங்க. அப்பவும் இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்காது இல்லையா? ஹலோ டாக்டர், இந்த பொண்ணுக்கு அநியாயமே நடக்கல. அப்படின்னா
உங்க மாதிரி தங்கச்சி மென்டல் அன்னைக்கு அந்த வீட்ல பார்த்தது என் தம்பிய மட்டும்தான். ஆனா 3 பேரை பார்த்தேன்னு பொய் சொல்றா, இல்ல கற்பனை பண்ணிக்கிறா. நான் ஒண்ணும் பொய் சொல்லல சார். அவங்க 3 பேரையும் பார்த்தேன். என்ன நம்புங்க. அங்க இருந்தது நான் மட்டும்தான். அவங்களோட பேர் கூட எனக்கு தெரியும். அப்படின்னா அங்க 3 பேர் இருந்தாங்களா? அது வந்து அண்ணா இல்லனா இவ போய் சொல்றா. நான் ஒருத்தன் தான் அங்க இருந்தேன். சாயந்தரம் தான் ஜகா வந்தான். கிடையாது. அங்க 3 பேர் இருந்தாங்க. கூட ஒரு பொண்ணு இருந்தா. ஆமாண்டி. இப்ப என்ன? ஆமாண்டி, 3 பேரும் இருந்தோம். கூட ஒரு பொண்ணு இருந்தா. நீ அங்க வந்தியா? சொல்லுடி, நீ அங்க வந்தியா? அவ வரல. நான் தான் அவ வந்ததாகவும் நீயும் குரூப்பும் இவளை கெடுத்ததாகவும் டிராமா ஆட சொன்னேன். டிராமாவா? ஆமா டாக்டர், என் தம்பி வாயில இருந்து ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி வேணும்னு நான் ஃபீல் பண்ணேன். செலிபிரிட்டியாவும் இருக்கணும், போராட்ட மனப்பக்குவம் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஹெல்பிங் நேச்சர் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட இந்த மேகலைய அனுப்புனேன். அப்போ மேகலை யாரு? இவ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோட சிசி. என்ன திலீப் அப்படி பாக்குற? காக்கும் கரங்கள்னு போசிக்கப்படுற ஒரு டாக்டரோட கரங்கள் ஒரு தப்பான வேலையை செஞ்சதுன்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு டாக்டரோட தம்பியா இருந்த நீ அதை தடுக்க வேண்டிய சூழ்நிலையில நீ இருந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? நீ ஆதரிச்சிருக்க. அதை ஆதரிச்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் உன்னை தண்டிக்கணும்னு முடிவு பண்ண. தண்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் கூட இருந்த அந்த டாக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ண. உன்னோட டீமை எங்கேயுமே ஸ்மெல் பண்ண முடியல. கடைசியா மேகலை மூலமா கிடைச்ச குழுவை வச்சு உன்னை மடக்கிறதுக்கு பிளான் போட்டோம். யாரெல்லாம் உன்னோட கூட்டாளிகள்னு அவங்களோட பேரையெல்லாம் சொல்லு. இவங்க பண்ண அஃபென்ஸ் என்ன? லாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு டாக்டர். ஒருவேளை பிரசாத்துக்கு பணம் கிடைக்கலனா என்ன பண்ணுவார்னு நான் கேட்டேன்ல, அதே மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்க கம்பெனில நிறைய பணம் டெபாசிட் பண்ணிருக்காரு. பெரிய பிசினஸ் மேன். எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார்னு நினைச்சேன். பட் முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. எங்க போறீங்க டாக்டர்? டாக்டர் திலீப் செக் பண்ணிட்டு வரேன்னு போனாரு. என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரேன் டாக்டர். சரி போங்க. மிஸ்டர் பிரசாத், இன்னைக்கு பணம் விஷயம்னு வந்துட்டாலே இன்னைக்கு பாதி ஜனங்க நீங்க யாருன்னு தான் கேக்குறாங்க. என்னடா மச்சான் இவ்வளோ நேரம்? என்னடா? செடக்டிவ் இன்ஜெக்ஷன் டோஸ் அதிகமா போட்டு இவளை கொன்னது யாரு? நாங்க தான். கொல்லணும்னு போடல, போட்ட டோஸு இவளுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. செத்துட்டா. எப்படி இருந்தாலும் கொலை தானே. ஆமா. அவன் வந்து நின்னதும் நீங்க 2 பேரும் ஏன் ஷாக் ஆனீங்கன்னு எனக்கு புரியல. பொதுவா ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து வச்சேன். அவன் தான்டா இவ புருஷன். அத அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன டாக்டர்னு கூப்பிட்டீங்க.
டெம்பரேச்சர் செக் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் குழம்பி போய் உள்ள வந்து ரூம் மொத்தமும் க்ளீன் பண்ணேன். என்ன பண்றது? இவ புருஷன் உள்ள வந்து பொண்டாட்டிய செக் பண்ணா நாம மாட்டிக்குவோம்ல. அதனால நீயும் ஒரு டாக்டர் டெம்பரேச்சரை செக் பண்றேன்னு சொன்னோம். எல்லாம் ரெடி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆள் போயிட்டால. நீயாவது லேட்டா வந்து மிஸ் ஆயிட்டா. ஆனா நான் படுபாவி. ஏன்? நல்ல சான்ஸ் இருந்தும் நண்பனுக்கு வெயிட் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். சரி, அதை விடு. இவ புருஷனுக்கு என்ன சொல்ல போற? என்ன சொல்றது? அடா, இவ செத்துட்ட விஷயத்தை எப்படி ஓபன் பண்ண போறீங்க? அதுக்கு பாஸ் ஏற்கனவே ஒரு லாக்க போட்டு வச்சிருக்காரு. என்னது அது? 72 மணி நேரத்துக்குள்ள கலிபோர்னியாவில இருந்து இவளுக்கு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து போடலன்னா எப்பவுமே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு மென்டலி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உடம்பு தாங்கல உயிரே போயிடுச்சுன்னு சொன்னா சரியா போச்சு இல்லையா? ஆமா, ஆனாலும் கலிபோர்னியாவில இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள யார் இன்ஜெக்ஷனை கொண்டு வர்றது போடுறது? அதனால தான் செத்தா சேஃப்டியா இருக்கட்டும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதான் டென்ஷனே இல்லாம இருக்காரா? ஆமா. சரி, வா போலாம். ம். ஆனா நாங்க வந்து என்ன போய் சொல்லணும்? கலிபோர்னியா இன்ஜெக்ஷனை கூடிய சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லு, மத்தத பாத்துக்கலாம். சரி, வா. நீங்க கேக்குறது எனக்கு புரியல. இன்னொரு வாட்டி கேளுங்க. இல்ல சார், கவர்மெண்ட் சைடுல இருந்து இந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா சார்? என்னவா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்ப் கேட்டு கலிபோர்னியா மெடிசனை காஸ்ட் கட் பண்ணி வாங்க முடியுமான்னு கேட்டார். அதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? சார், ஏதாவது ஒன்று பண்ணி என் ஒய்ஃபை காப்பாற்றணும் சார், ப்ளீஸ். சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா பிரசாத்? சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. நீங்க ஹெல்த் மினிஸ்டரை சந்திச்சு மனு கொடுக்கறதா இருந்தா என்னைக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க? மண்டே தான் கொடுக்க முடியும் டாக்டர். அந்த மண்டே தான் உங்க மனைவியை காப்பாத்த நீங்க இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டிய லாஸ்ட் டே. என்ன திலீப்? ஆமா சார். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா மிஸ்டர் திலீப் கூட வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஆமா. என்ன மிஸ்டர் பிரசாத்? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் இல்லை டாக்டர். என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். அதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குன்னு யோசிக்கிறேன். டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கிட்னி தேவைப்படுதா டாக்டர்? ஏ 72 மணி நேரத்துக்குள்ள 6 லட்சம் ரூபாய் புரட்டி என் மனைவியை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல. என் கிட்னியை வித்துறேன் டாக்டர். உங்க பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் கிட்னிக்கு பெரிய ரேட் கிடைக்காது. ஏன் டாக்டர்? 100க்கு 70% பேரு ஓ பாசிட்டிவ் தான். அதனால வேல்யூ இல்ல. நான் நாளைக்கே மெடிசனோட வரேன் டாக்டர். ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் என் கிட்னிக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு ஆஃபர் கொடுத்திருக்காரு. நான் அவரை போய் மீட் பண்றேன். ஏய், இப்ப என்ன பண்றது? அவன் மெடிசன் எடுத்துட்டு வந்தா செத்து போன பொண்ண எப்படி உயிரோட கொடுக்க போறோம்? அதான் யோசிக்கிறேன். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இந்த டெட் பாடியை நான் எடுத்துட்டு போறேன். போய் ரோட்ல போற இந்த பிரசாத்தை கார்ல இடிக்கிறேன்.
இடிச்சு 2 பேரையும் கொண்டு போய் மலை மேல இருந்து தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்றேன். எப்படி ஐடியா? சூப்பர். ம் சூப்பர். ம்